ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் AS13 பற்றி பார்க்க போகிறோம். புக்கில் பார்த்தோன்னா எடுத்தோன்னே அது வந்து என்னென்னமோ ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டாக கொடுத்து வச்சுருப்பான். நம்ம வந்து சிம்பிளாக எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோ. Investments are assets held by an enterprise for earning income by way of dividend, interest, rentals, capital appreciation and other benefits அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ இங்கே ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு. அசட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலே அது வந்து நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அது பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் இதெல்லாம் என்ன, இது மட்டும் அது எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் இந்த ஏஎஸில் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இது வந்து AS2 தான் வரும். அப்புறம் அதே மாதிரி வந்து ஆப்ரேஷ்னல் பர்பஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணினா அது வந்து AS10 வரும். ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து AS2. ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்டல்ஸு, கேபிட்டல் அப்ரிசியேஷன், அப்புறம் அதர் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து AS13 வந்துடும். ஸோ இதுக்காக தான் இதுதான் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோன்னா ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து கரண்ட்டு, இன்னொன்று வந்து லாங் டேர்மு. இது கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா நாட் மோர் தென் 12 months. அசட் பர்ச்சேஸ் பண்ணி 12 months உள்ளே நம்ம வந்து சேல் பண்ணிட்டோன்னா அது வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா அதர் தேன் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது மோர் தேன் 12 months அப்படி வந்துச்சுன்னா. ஸோ இது வந்து நம்ம இது எப்படி நம்ம வந்து 12 monthsன்னு பார்க்குறதுனா, இங்கே ஒன்று இருக்குது. இன்டென்ஷன் ஆஃப் த இன்வெஸ்டார், கம்பெனினா அங்கே வந்து மேனேஜ்மெண்ட்னு வந்துடும். ஸோ இன்டென்ஷன் ஆஃப் த இன்வெஸ்டாரும் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா அதோட இன்டென்ஷனை பொறுத்து தான் இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இது அக்கௌண்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இனிஷியலாக ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து காஸ்ட்டில் தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த இயரில் நம்ம வந்து வேல்யூ பண்ணுறப்போ அது வந்து லோயர் ஆஃப் காஸ்ட்டு ஆர் வந்து ஃபேர் வேல்யூவில் தான் நம்ம வந்து வேல்யூ பண்ணுவோம். அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து இனிஷியலாக ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து காஸ்ட்டில் தான் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் த இயரில் வந்து காஸ்ட்டில் பண்ணுவோம் ஆர் அதோட நேச்சரை வச்சு பண்ணுவோம். பெர்மனண்ட் ரிடக்ஷன் இன் வேல்யூ அப்படின்னு இருந்துச்சுன்னா காஸ்ட்லேருந்து ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதை லெஸ் பண்ணி நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போட்டிருப்போம். ஸோ இன்கேஸ் அது வந்து இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அதோட நேச்சர் வந்து பெர்மனண்ட் ரிடக்ஷன் இன் வேல்யூ அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா, அதாவது லாங் டேர்முக்கு காஸ்ட்லெஸ் ப்ரொவிஷன் P&L வந்து நம்ம போட்டிருப்போம், ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருப்போம். அதை வந்து காஸ்ட்லேருந்து லெஸ் பண்ணி அந்த பேலன்ஸை வந்து நம்ம வந்து இங்கே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போட்டிருப்போம். ஸோ இது வந்து கரண்ட்டாக இருந்துச்சுன்னா இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுவோம். காஸ்ட்டு ப்ளஸ் ப்ரொவிஷன் போட்டிருப்போம், அதை வந்து இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் போட்டிருப்போம். பேலன்ஸ் ஷீட்லேயும் வந்து நான் கரண்ட்டு, இது வந்து T பேலன்ஸ் ஷீட்டு. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. இன்டெண்டட் டு பி ஹெல்டு ஃபார் மோர் தேன் இயரு. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்டெண்டட் டு பி ஹெல்டு ஃபார் நாட் மோர் தென் 12 months. ஸோ இப்போ வந்து சம்ஸு டைரெக்டாக பார்க்க போயிடலாம். நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறதுனால நான் சிம்பிளாகவே சொல்லிடுறேன். ஸோ டைரெக்டாக சம்க்கே போயிடலாம். புக்கில் வந்து நான் சொல்கிறேன், ஐசிஐ புக்லேயே படிங்க, வேறு புக்ஸ்லாம் வந்து படிக்காதீங்கன்ட்டு இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஐசிஐ மெட்டீரியலை முடிச்சிடுங்க, அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் சம் வந்து, ஆன் April 2011 ராஜித் ஹேஸ் 50,000 equity shares of P Limited at a book value of 15 per share, nominal value of 10 each. He provides with the further information கொடுத்துட்டு ஷேர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், ஈக்விட்டி போனஸ் ஷேர் ஃபார் எவரி 6 shares ஹெல்டு பை த ஷேர் ஹோல்டர்ஸ்னு கொடுத்துட்டான். 1 equity share ஃபார் எவரி 6 shares. அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து, the directors of P Limited announced a right issue which entitles the holders to subscribe 3 shares for every 7 shares held
at 15 per share. Shareholders can transfer their rights in full or part. Rajat sold 1/3 of the entitlement to Umag for consideration of 2 per share and subscribed the rest on 5th November 2011. You are required to prepare investment account in the books of Rajat for the year ending. ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேட் வந்து எல்லோரும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா ஃபார்மேட் தான் வந்து ஃபார்மேட் மறந்துச்சுன்னா வந்து சம்மே போட முடியாது இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ வந்து ஃபார்மேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு டேட்டு, பர்டிகுலர்ஸு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, அமௌண்ட்டு, டேட்டு, பர்டிகுலர்ஸு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, அமௌண்ட்டு, இதுதான் ஃபார்மேட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. ஸோ ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா இங்கே வந்து ஓப்பனிங் ஷேர்ஸு 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸு. இங்கே வந்து என்ன வேல்யூ, புக் வேல்யூவில் போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸு இன்ட்டு புக் வேல்யூ. அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் 10,000 ஷேர்ஸ் அட் 16 per share. 10,000 ஷேர்ஸு டு பேங்க். நீங்கள் வந்து நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறேங்காட்டி ஸோ சீக்கிரமாக சொல்ல பார்க்குறேன். அதனால தான் நான் வந்து என்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. இதை பேசிக்ஸ் மட்டும் சொல்லிட்டேன். புக்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஐசிஐ புக்கவே படிங்க, வேறு எந்த மெட்டீரியலும் படிக்காதீங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 10,000 ஷேர்ஸ் ஆஃப் பி லிமிடெட் அட் 16 per share வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 10,000, 16 per share 1,60,000. அடுத்ததில் வந்து போனஸ் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரைட் ஷேர்ஸு which entitle the holders to subscribe 3 shares for every 7 shares held. Sorry இங்கே போனஸ் ஷேர்ஸ் 1 equity share of every 6 shares. போனஸ் ஷேர்ஸ்க்கு வந்து இது வரைக்கும் இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் இங்கே வந்து ஒர்க்கிங் நோட் போட்டிருக்காங்க. போனஸ் ஷேர்ஸ் வந்து இது வரைக்கும் இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் 50,000 shares + 10,000 divided by 1 share for every 6 shares held into 10,000 ஷேர்ஸு. ஸோ போனஸில் வந்து 10,000 ஷேர்ஸு. போனஸ்க்கு வந்து போனஸ் ஷேர்ஸோட வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ வந்து இங்கே எதுவுமே வராது. அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ரைட் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 3 share for every 7 shares held at 15 per share. ரைட் ஷேர்ஸு 15,000, 10,000, 10,000 இங்கே இருக்கிற இதுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ண எல்லா ஷேர்ஸும் இன்ட்டு இங்கே 3 shares for every 7 shares held 3/7 30,000 ஷேர்ஸு. ஸோ இந்த ரைட் ஷேர்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கான். ராஜத் சோல்டு 1/3 of entitlement to Umag a consideration of 2 per share and subscribe the rest on 5th November. இங்கே வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இந்த ரைட் ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. 30,000 ஷேர்ஸ் இன்ட்டு இங்கே சொன்ன மாதிரி 1/3 வந்து கொடுத்துருக்காங்க இன்ட்டு 2 இது வந்து கன்சிட்ரேஷன் அமௌண்ட்டு 20,000. அப்புறம் வந்து இந்த 1/3 போக மிச்சம் இருக்கிறது வந்து ரைட் ஷேர்ஸு 30,000 ஷேர்ஸ் இன்ட்டு 2/3 இன்ட்டு 15. இந்த 15 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம புக் வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ. ஏன்னா இங்கே வந்து நமக்கு வேல்யூ எதுவும் கொடுக்கல. ஸோ வந்து அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டோம். ரைட் ஷேர்ஸு 3 lakh வேல்யூ 20,000 ஷேர்ஸு. இந்த ஷேர் இங்கே போட்டிங்கன்னா அவ்வளோதான், அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சது. பேலன்ஸ் பண்ணிட்டா சம் ஓவர். இதே மாதிரி தான், வெறும் ஃபார்மேட்டை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சம் இருக்கும். டிபெஞ்சர்ஸு கொடுத்துருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர்ஸுக்கு பதிலாக நாமினல் வேல்யூ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கொடுத்து வச்சுருப்பான். இதுதான் ஃபார்மேட்டு. டிபெஞ்சர்ஸ்க்கு ஃபார்மேட் இதுதான். அதுக்கப்புறம் இது வந்து பாண்டுக்கு டேட்டு, பர்டிகுலர்ஸு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, டேட்டு, திரும்ப அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. இதுதான் ஐசிஐ சம்ஸை முடிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக புக்லேருந்து தான் கேட்பான். இதை படித்தாலே போதும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன். புக் பேக்கில் இருக்கிற சம்ஸை வந்து பார்க்காம போடுங்க. ஒரு வாட்டி பார்த்து போட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்க்காம போடுங்க. பார்க்காம ஐசிஐ புக்ஸில் இருக்கிற சம்ஸ்லாம் போட்டிங்கனாலே போதும். நீங்கள் வந்து
100% தரவாக இருக்கீங்க அப்படின்ட்டு.